ஒரு ரயிலோட மூக்கு நீளமா இருக்கிறதுனால ஒரு ஊரோட சத்தத்தையே குறிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஜப்பான்ல இருக்கிற இந்த ஷின்கான்சன் புல்லட் ரயிலோட டிசைன் பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ரயில் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது டன்னலுக்கு உள்ள நுழைஞ்சா பெரிய டம்னு ஒரு சத்தம் வருமா. இதனால அந்த டன்னலுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் பயந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரயிலோட இன்ஜினியர் ஒரு பேர்ட் வாட்சர். மீன் கொத்தி பறவையோட அந்த நீளமான அலகு எப்படி காத்துல இருக்கிற பிரஷரை ஈஸியா சமாளிக்குதோ அதே மாதிரி புல்லட் ரயிலோட முன்னாடி பகுதியை நீளமா மாத்தினாங்க. இதனால சத்தம் குறைஞ்சது மட்டும் இல்லாம 15% மின்சாரமும் மிச்சமாச்சு, வேகம் 10% அதிகமாச்சு. ஆனா இங்கதான் ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி வச்சு டிசைன் பண்ணியும் அந்த ரயில் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட ஜப்பான்ல அந்த டிரைவர் மன்னிப்பு கேட்பாராம். நம்ம ஊர்ல ரயில் 1 மணி நேரம் லேட்டா வந்தா கூட வந்துடுச்சுல, அதுவே பெரிய விஷயம்னு நாம போரிட்டே இருப்போம். இந்த மீன் கொத்தி ரயில் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க.